ஸோ லேட்டஸ்ட் சென்சேஷனே பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3, 4 டேஸில இன்னும் நடந்துட்டு இருந்த ஒரு நியூஸு, காயின் டிசிஎக்ஸ் $44 மில்லியன் கிட்ட ஹேக் ஆயிடுச்சு. யார் ஹேக் பண்ணா, என்ன ஹேக் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி போயிருச்சு. பட் யூசர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு அவங்களோட சைட்லேருந்து கிளாரிஃபை பண்ணா கூட, இந்த வீடியோவில் டீட்டெயில்டா ஆக்சுவலி என்ன நடந்தது? இதனால யாருக்கு என்னென்ன பிரச்சனை? அண்ட் ஓவராலா நீங்க ஒரு கிரிப்டோ ட்ரேடரா இருந்தா எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் காயின் டிசிஎக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். காயின் டிசிஎக்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பிளாட்ஃபார்ம். எப்படி ஒரு ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ப்ரூக்கிங் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கோ, அதே மாதிரி கிரிப்டோ வச்சு ட்ரேட் பண்றதுக்கு இந்தியாவில் காயின் டிசிஎக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளாட்ஃபார்ம் கிடையாது, ரொம்பவே மேஜர் பிளாட்ஃபார்ம். பை 2021-22 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மோர் தென் $1 பில்லியன் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் $2.15 பில்லியன் வேல்யூவேஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ சின்ன கம்பெனி கிடையாது. அந்த கம்பெனிலேருந்து $44 மில்லியன் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹவர்ஸில் காணாமல் போயிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு பெரிய நியூஸ். அது வந்து இந்தியாவில் மட்டும் நியூஸாக இல்லை, அக்ராஸ் த குளோபல் மார்க்கெட்ஸில் எல்லாருமே இதை லாஸ்ட் 3 days 4 days அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த $44 மில்லியன் ஹேக் எப்படி நடந்தது? இப்போ நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜெரோதாவில் ட்ரேட் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃபண்ட்ஸை ஜெரோதாவில் அனுப்புவோம். நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ப்ரோக்கிங் சிஸ்டமில் இது ஒன்று இருக்கும். செகண்டு, நம்மளோட ஃபண்ட்ஸ் உள்ளே வந்து அது மூலிமா ட்ரேட் பண்ணுறது ஒன்று. ஜெரோதாவோட ஓன் கம்பெனி ஃபண்டே ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும். நம்மளோட ட்ரேடிங் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கும். இது செப்பரேட், அது செப்பரேட். அதே மாதிரி இந்த காயின் டிசிஎக்ஸில் என்ன இருந்ததுன்னா, நம்ம ஏதாவது ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் வேலெட்டில் இருந்தது. அதே மாதிரி அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு காயின் டிசிஎக்ஸ் அவங்களோட ஓன் ட்ரேடிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, லிக்விடிட்டி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சப்போஸ் நான் பிட்காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா அவங்களோட செப்பரேட் ஒரு வேலெட் இருக்கும். அது மூலியமா அவங்க ஒரு வேற ஒரு மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பை பண்ணி செல் பண்ணி ஒரு ஓவராலாக ஒரு ஆப்ரேஷனை ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பரேட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அது செப்பரேட் வாலெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் ஹேக்கிங் நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வாலெட்டில் கிடையாது, கம்பெனியோட ஆப்ரேஷனல் வாலெட்டில். ஸோ அது டியூ டு ஒரு செக்யூரிட்டி பிரீச், சர்வர் செக்யூரிட்டி பிரீச்னால ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹேக்கர்ஸ் உள்ளே வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்டில் இருந்த அந்த $44 மில்லியன் வேனிஷ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸாக வச்சுருந்த அந்த கஸ்டமர் வாலெட் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் அல்கோரிதம்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணதுனால அதை அவங்களால ப்ரீச் பண்ண முடியல. பட் இந்த ஆப்ரேஷனல் வாலெட்டை அவங்க ப்ரீச் பண்ணி அதிலிருந்து $44 மில்லியன் தூக்கிட்டாங்க. ஜூலை 19th நைட்டு ஜாக் எக்ஸ்பிடி அப்படின்ற ஒரு ஆள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் போடுறாரு. என்னன்னா, நான் பேஸ்ட் ஆன் பிளாக் செயின் அனாலிசிஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $44 மில்லியன் கிட்ட ஒரு அமௌண்ட்டு காயின் டிசிஎக்ஸ் வேலெட்லேருந்து வேனிஷ் ஆயிருக்கு. பட் இது நடந்து 17 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் காயின் டிசிஎக்ஸ் இதை பற்றி எந்த அப்டேட்டும் போடலை அப்படின்னு போட்டவனே கடன்னு வைரல் ஆகுது இந்த ஒரு ட்வீட். அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ட்வீட், இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே காயின் டிசிஎக்ஸோட சிஇஓ வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அவர் நைட் உடனே இந்த போஸ்ட் வைரலானது கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா சொல்லலான் இருந்தோம். கரெக்டாக நாங்கள் சொல்கிறதுக்கும் இந்த ஜாக் எக்ஸ்பிடி போஸ்ட் வரதுக்கும் கரெக்டாக ஆயிடுச்சு. எங்களோட ஓன் ட்ரெஷரி ஃபண்ட்ஸ், எங்களோட ஆப்ரேஷன் ஃபண்ட்ஸ்லேருந்து தான் இந்த $44 மில்லியன் போச்சே தவிர கஸ்டமர் ஃபண்ட்ஸ் ஒன்று கூட வெளியே போகல. கஸ்டமர் ஃபண்ட்ஸ் ஆர் சேஃப், அதை நீங்கள் எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாசரெக்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் இதே மாதிரி ஹேக்கிங் நடந்து. பட் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் $235 மில்லியன். அது உள்ளே வந்து மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஏன்னா வாசரெக்ஸோட ஆப்ரேஷனல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட ஃபண்ட்ஸ் மொத்தமாகவே வேனிஷ் ஆகிடுச்சு. டோட்டலாகவே வாசரெக்ஸ்ன்ற எக்ஸ்சேஞ்சே ஷட் டவுன் ஆகிடுச்சு. அண்ட் கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸில் நடக்குது. அண்ட் காயின் டிசிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $44 மில்லியன் கிட்ட தே ஹவ் லாஸ்ட். பட் ஆனால் கஸ்டமரோட ஃபண்ட்ஸ் சேஃபாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேங்க் இருக்குன்னா, வாசரெக்ஸ் ஒரு பேங்காக இருக்குன்னா அது உள்ளே வந்து மொத்த பேங்க்கையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் காயின் டிசிஎக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேங்க் இல்லாமல் அந்த பேங்க்கில் இருக்கிற மேனேஜரோட மணியை மட்டும் எடுத்துகிட்டு போன மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அள்ளி எடுத்துகிட்டு போகாமல் கிள்ளி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இது ஜஸ்ட் 1 டைம் இன்சிடென்ட் இல்லை, 2 டைம் இன்சிடென்ட் இல்லை. கிரிப்டோன்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே நார்மல் ஆகிடுச்சு. எப்படி நம்ம ஊரில் இவர் பெரிய ஆளோ அவங்க ஊரில் அவர் பெரிய ஆளுன்ற மாதிரி, எப்படி நம்ம ஊரில் செபி நமக்கு ஆப்பு மேலே ஆப்பா வைக்குதோ அதே மாதிரி கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேக்கர்ஸ் தான் அவங்களோட செபி. எப்போ என்ன பண்ணுவான்னு எதுக்குமே தெரியாது, எப்போவுமே ஒரு ரிஸ்க் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நடந்த பெரிய ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிட். ஸோ பைபிட்லாம் வந்து லைக் ஒரு 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஆளுங்க காயின் டிசிஎக்ஸ், டெல்டா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. அவங்களோட கிரிப்டோ பிளாட்ஃபார்மே $1.5 பில்லியன் கிட்ட ஹேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எம்டி காக்ஸ், அது $460 மில்லியன் கிட்ட ஹேக் ஆயிடுச்சு.
அண்ட் தென் காயின் செக்னு ஒன்று, அது 560 மில்லியன் ஹேக் ஆயிருக்கு. டிஎம்எம், வாஜரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் இதெல்லாம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ காயின் டிசிஎக்ஸோட அடி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. பட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நோ மேட்டர் வாட், எப்போவுமே உங்கள் கேபிட்டல் வில் ஆல்வேஸ் பி அட் ரிஸ்க். அது நம்ம கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். நான் வந்து ஒரு கோடி 10 கோடி 100 கோடி கூட இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் போடலாம். ஏன்னா அது எல்லாமே ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டிக்குள்ளே மட்டும் வராமல் ஒரு சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இருக்குது, உங்களோட ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட இருக்குது, இந்த ஒரு சென்ட்ரலைஸ் டெபாசிட்டரி சிஸ்டம் கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. யாராலையும் அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ என் ஷேர் எடுக்கிறான்னு அது எனக்கு கூட தான், என்னோட டிமேட்குள்ளே தான் லிங்க் ஆயிருக்கு. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எப்படி வேணாலும் ஹேக் பண்ணி அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்ரேஸே பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான அல்காரிதமில் ரன் பண்ணுறதுனால கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரிஸ்க் எப்போவுமே இருக்கும். ஸோ காயின் டிசிஎக்ஸ் வரைக்கும் கடைசியாக அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா கஸ்டமர் ஃபண்ட் சேஃப் தான். எங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு 7% தான் எங்களோட அடி. ஸோ நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு இவ்வளோ $1 மில்லியன் இருக்குது, அதில் ஓவராலாக 7% தான் இப்போ ட்ரெஷரிலேருந்து போயிருக்கு. ஸோ எங்களால் இதை மேனேஜ் பண்ண முடியும், ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இந்த காயின் டிசிஎக்ஸ்க்கும் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிளாட்ஃபார்முக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்தே காயின் டிசிஎக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறது இல்லைனா, அது எல்லாமே ஒரு கிரிப்டோ பேக்டு. நான் ஒரு பிட்காயின் வாங்குறேன், ஒரு ஈத்தரியம் வாங்குறேன்னா அது கிரிப்டோனோ வேல்யூவாக தான் போய் அவங்களோட இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அது ஈஸியாக யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் நடந்தால். பட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன்னே எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே கிரிப்டோ ரிலேட்டடாக நடக்காது. எல்லாமே ஐஎன்ஆர் பேசிஸில் தான் செட்டில் ஆகும், எல்லாமே இந்தியன் ருபீஸாக தான் செட்டில் ஆகும், எதுவுமே இந்தியா விட்டு அந்த வேல்யூ வெளியே போகாது. அப்படின்றதுனால தான் அவங்களோட ஹோல் ட்ரேடிங் சிஸ்டமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே உள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஐஎன்ஆரில் இருக்கிறதுனால அதுக்கான ஹேக்கிங் பாசிபிலிட்டி இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே யாருமே டெல்டா எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டோடியல் வாலெட்டுன்ற ஒன்றே கிடையாது. அவங்க எதுவுமே பிட்காயினும் சரி, ஈத்தரியம் சரி, கிரிப்டோவாக அவங்க ஸ்டோரே பண்ணது கிடையாது. எல்லாமே பேஸ்ட் ஆன் ஐஎன்ஆர் டிரான்சாக்ஷன்ஸ்னால ஹேக்கர்ஸே உள்ளே வந்தால் கூட என்னடா உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே பிட்காயினும் சரி, இல்லைனா ஈத்தரியமும் சரி, சொல்லனாவும் சரி, எந்த ஒரு கிரிப்டோஸும் அங்கே உள்ளே இருக்காது. எல்லாமே ஐஎன்ஆர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்னா இதுதான். ஒரு எக்ஸாம்பிள் காயின் டிசிஎக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப் மாதிரி. ஸோ ஒரு தீப் உள்ளே வராங்கன்னா கோல்டு ஆப்வியஸ்லி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு தான் போக பார்ப்பாங்க அந்த வால்ட்லேருந்து. ஸோ ஈஸியாக உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வேல்யூ இருக்கிறதுனால எல்லா ஹேக்கர்ஸுமே இந்த மாதிரி எப்படி பிரேக் இன் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்றதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் டெல்டா எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே கோல்டாக இருக்காது. கோல்டு ஃபியூச்சர்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் எம்சிஎக்ஸில். ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸாக இருந்தால் அவங்க என்னத்தை கொள்ளடிச்சிட்டு போக முடியும்? எதுவுமே கொள்ளடிச்சிட்டு போக முடியாது. எந்த ஒரு ஃபிசிக்கல் கோல்டுமே அங்கே இருக்காது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் கான்ட்ராக்ட்ஸ் தட் இஸ் கோயிங் டு கெட் செட்டில்டு உங்களோட நேமில், உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ ஃபிசிக்கல் கோல்டுன்ற ஒன்று ஸ்டீல் பண்ணுறதுக்கு இல்லாதனால இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே வராது. அண்ட் முன்னாடி நான் இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் பிஹேவியர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ட்ரேட்ஸ் நடக்கிறதே தவிர நம்ம பண்ணுற ட்ரேட்ஸ் எதுவுமே பிளாக் செயினில் போய் உட்காராது, லெட்ஜரில் போய் உட்காராது. ஆக்சுவல் டிரான்சாக்ஷனே அந்த ஒரு ஹோல் கிரிப்டோ ஈக்கோ சிஸ்டம்குள்ளே போகவே போகாது. எல்லாமே ஒரு கிரிப்டோ ஈக்கோ சிஸ்டமில் என்ன ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ரேட்ஸ் நடக்கும். அது எல்லாமே ஐஎன்ஆரில் செட்டில் ஆகிறதுனால ஒரு கிரிப்டோ வேலட்ஸாக இருக்காது, எந்த ஒரு பிட்காயின்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். இது எதுவுமே இங்கே நடக்காதனால ப்ரைஸ் பிஹேவியரை மட்டும் வச்சு ஓவரால் டிரான்சாக்ஷன் ட்ரேட்ஸ் எல்லாமே செட்டில் ஆகுது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹேக்கிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இருக்க, திருடனே உள்ளே வந்தால் கூட எல்லாமே ஒரு டிஜிட்டல் கான்ட்ராக்ட்ஸ் ஐஎன்ஆராக இருக்குது. இது எப்படியுமே எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பேங்கிங் சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஒவ்வொரு ட்ரேட்ஸுமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கான வர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அங்கே போவோம், அதுலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அதை வித்ரா பண்ணுவோம், திருப்பி இங்கே வரும். எல்லாமே ஐஎன்ஆராக தான் இருக்குமே தவிர நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் ஒரு 100 பிட்காயின் வச்சுருக்கேன்னா அந்த 100 பிட்காயினை பினான்ஸ்க்கோ இல்லை வேறு ஒரு வேலெட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே இங்கே ஐஎன்ஆர் செட்டில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ட்ரீம்லி சேஃபான்னு பார்த்தீங்கன்னா சேஃப் தான். ஏன்னா ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே வராது. பட் உங்களோட கேபிட்டல் எரோட் ஆகாதா, ஜீரோ ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் இருக்குது. ப்ரொவைடட் பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டினால் நம்ம ஒரு ஓவர் ரிஸ்க் எடுத்து நம்ம ஓவர் லெவரேஜ் எடுத்து அது மூலிமா லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கே தவிர ஹேக்கிங் மூலிமா லூஸ் பண்ணுறதுக்கு இதில் சான்ஸ் சுத்தமாக இல்லை. ஏன்னா இவங்களோட ஆப்ரேஷனல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால தான் ஃப்ரம் டே ஒன் இவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஏன் நான் இந்த ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோவை போடுறேன்னா, நீங்கள் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணணும் இல்லை, காயின் டிசிஎக்ஸில் பண்ணுங்கள், பினான்ஸில் பண்ணுங்கள், வாஜரெக்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் பண்ணாலுமே உங்களோட கேபிட்டல் வில் பி அட் ரிஸ்க். ஏன்னா அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த ஓவரால் கிரிப்டோ ஹேக்கிங் இன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் என்ன தான் சேஃபராக போட்டாங்களோட நம்மளோட மேலே ஒருத்தர் இருக்க தானே செய்வான். ஸோ அது கண்டிப்பாக ஹேக்கிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி மற்ற எக்ஸ்சேஞ்சில். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு மினிமல் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மினிமல் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நார்மல் ட்ரேடிங் மாதிரி கிடையாது. கிரிப்டோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல், எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. அதை மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை இல்லை இந்த ஓவரால் ஹேக்கிங் விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.